சபாநாயகர் உட்பட அவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர். ஆக ஆளுநர் சட்டமன்றத்தில் என்னை பேச விட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படி பேச முடியும்? நீங்க யாரு கூட சண்டை போடணும்? சட்டத்தை கூட போய் சண்டை போடணும். ஏனென்றால் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாடு அரசு என்ன எழுதி தருகிறதோ அதை தான் வாசிக்க வேண்டும். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு ஒரு உரையை தயார் பண்ணி அதை நாங்கள் ஆளுநர் மலைக்கு அனுப்புறோம். ஆளுநர் படிச்சுட்டு ஓகேன்னு சொன்ன பிறகுதான் அது பிரிண்ட்டுக்கு போகுது. அந்த பிரிண்ட்டுடைய வெர்ஷன் எடுத்து வந்து தான் ஆளுநர் டேபிள் வைக்கிறோம். அப்போ ஏற்கனவே நீங்கள் படித்ததை தான் சட்டமன்றத்தில் பேச சொல்றோம். இது இந்த காலத்தில் இல்ல, பெரியவர் பக்தவச்சல காலத்திலிருந்து, பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலிருந்து, பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து, முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்திலிருந்து, எம்ஜிஆர் காலத்திலிருந்து, ஜெயலலிதா காலத்திலிருந்து, ஓபிஎஸ் காலத்திலிருந்து, இபிஎஸ் காலம் வரைக்கும் இதுதான் நடைமுறை. இப்போ ஆளுநருக்கு வக்காலத்து வாங்குற எடப்பாடி, ஏன் இவரு 2011 இருந்து 2001 அதிமுக ஆட்சி தானே? அப்ப ஆளுநர் இவங்க எழுதி கொடுத்த முறை தானே பேசினாரு. இப்ப மட்டும் நீங்க புதுசா விதியை மாத்திரனா அது எப்படி முடியும்? எந்த சட்டமன்றமாவது அனுமதிக்குமா? நாடாளுமன்றம் அனுமதிக்க முடியுமா? இதே அடாவடி தனத்தை, இதே அராஜகத்தை குடியரசுத் தலைவர் செய்தால் மோடி இது ஏற்பாரா? ஆக சட்டமன்றம் என்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச வேண்டிய அவை. ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் இந்த ஆளுநரை கூப்பிட்டு தலையில 2 கொட்டு வச்சு கண்ணா பண்ணான்னு திட்டி, பார்ப்பா ஆளுநர் உனக்குன்னு சில உரிமை இருக்கு, மசோதா வந்தா அதுல கையெழுத்து பண்ணணும், அதுல ஏதாவது கமாண்ட்ஸ் இருந்தா அந்த கமாண்ட்ஸை போட்டு திருப்பி அனுப்பணும், இல்லைன்னா ஜனாதிபதி அனுப்பணும், தமிழ்நாடு அரசு என்ன எழுத்துறதோ அதை படிக்கணும். இதுதான் வேலை. இதை தவிர 120 கோடி முதலீடு வந்தால் உனக்கென்ன, 150 கோடி முதலீடு வந்தால் உனக்கென்ன? நீ அந்த முதலீடு வருவதற்கு, அந்த முதலீடு மூலமாக லாபம் வருவதற்கு நீ ஏதாவது பண்ணியா? இல்ல அதை நிர்வாகம் பண்றதுக்காக மக்கள் முன்ன தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பினாங்களா? எதுவுமே இல்ல. அப்ப நீ என்ன செய்யணும்? ஆளுநர் என்ன செய்யணும்? அவர் என்ன சொல்றாரு? என்ன சட்டசபையில பேச விட மாட்டாங்க. இப்ப நாங்க என்ன சொல்றோம்? ஆளுநரா பேசாதீங்க, ஆளுநர் ரவியா பேசுங்க. நீங்க சபா ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பிஜேபி போய் சேர்ந்து, ஆல்ரெடி ஒரு பிஜேபி காரர் தான், பிஜேபி போய் சேர்ந்து ஒரு தொகுதி வாங்கி, அந்த நீங்க முதல்ல வந்து நீங்க சேப்பாக்கத்தில் இல்லைங்க நம்ம துணை முதலமைச்சர், அப்படி இல்லையா அண்ணாமலை அங்க கருள் இல்லைங்க, அங்க ஜெயிச்சு நீங்க வாங்க, சட்டமன்றம் நீங்க பேசுங்க, பாட்டு கூட பாடுங்க, நாங்க யாரும் கேட்க மாட்டோம்.